Hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான பிரெட் புட்டிங் தான் பார்க்க போறோம். இது எக் ஓவன் எதுவுமே இல்லாம நம்ம ரொம்ப சுவையா பிரெட் புட்டிங் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பிரெட் பீசஸ் எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ் பிரெட், அதனால ஒரு 5-6 பீஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பிரெட் கிரம்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எதுவும் கட்லெட் செய்யும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கடையில வாங்க வேண்டியதில்லை. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல மாத்தி பவுடரா மாத்திட்டு வந்துடலாம், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பவுடரை அரைச்சாச்சு பாத்தீங்களா. இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது தண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது 35 ருபீஸும் என்னமோ தான் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். இப்போ அந்த இதையும் கரைச்சாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு கேரமல் பண்ணிக்கலாம். இது சும்மா கடாயில போட்டு நல்லா வறுத்துட்டே இருக்க சர்க்கரை நல்லா உருகி வரும். அப்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். கலர் சேஞ்ச் ஆகி வரையில பாருங்க நல்லா நுரக்கட்டி வருது. இது நல்லா ப்ரௌன் கலரா வந்துடும். இதை நம்ம எந்த இதுல பேன்ல புட்டிங் செய்ய போறோமோ அதுல ஊத்திடுவோம். லைட்டா ஆறிடுச்சுனாலும் கெட்டி பட்டுரும். கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்க. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். மாற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அப்போதான் புட்டிங் எடுக்கையில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சின்ன டிஃபன் பாக்ஸில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடாய் வச்சு 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இது ஒரு 6 பிரெட் ஸ்லைசஸ்க்கு உண்டான அளவு. இது காய்ச்சின பால் தான். இப்போ 2-3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடரோட இதையும் கலந்துக்கலாம். இப்ப பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும், கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்க நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. திக்னஸ் கொடுக்கும். இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரெட் பவுடரை இதுல சேர்த்துக்கலாம். கட்டி படாம பாத்துக்கணும் நாம. இப்ப நல்ல ஒரு பேஸ்டாட்ட ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த கேரமல் ஊத்தின பாத்திரத்துல நம்ம இந்த பிரெட் எல்லாம் கலந்து வச்சிடலாம். இப்ப பாக்ஸ நம்ம 2 தட்டு தட்டி விட்டுடலாம். உள்ள ஏர் எல்லாம் இருந்ததுனாலும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும். இதை ஒரு 25 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். 25 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃப்ரீசர்ல வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. அப்பதான் நம்ம பிளேட்ல கவுக்கையில ஒட்டாம வரும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா ஜூசியான பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது நான் 2 பாக்ஸ்ல செஞ்சிருந்தேன். இது 2வது பாக்ஸ்.
சூப்பராக எம்மியாக வந்திருக்குது பார்த்தீங்களா? வாயில் வச்சாலே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடும். அவ்வளோ டேஸ்டியான பிரெட் புட்டிங். எக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடர் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக கட் பண்ணி வருது பார்த்தீங்களா? வாவ்! இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.